வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வேண்டுதல் என்றால் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுதல். ஒவ்வொரு மனிதனுக்கும் உருவ அமைப்பை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுதல், அறிவின் உயர்வில் மேலும் மேலும் உயர்வடைய வேண்டும் என்ற வேண்டிக் கொள்ளுதல், குணம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுதல், புகழடைய வேண்டும், மேலும் மேலும் நான் சார்ந்திருக்கிற துறையில் புகழடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுதல், உடல் வலிமையாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுதல், செல்வம் சேர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுதல், நான் சுகமாக இருக்க வேண்டும் என்று வேண்டும். இப்படி ஒரு 7 சம்பத்துக்களை நோக்கி மனிதன் தினமும் போராடி கொண்டிருக்கின்றான். ஆனால் மகான்களெல்லாம் என்ன வேண்டுகிறார்கள் என்று ஒரு உதாரணத்திற்கு ராமலிங்க வள்ளலார், ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெரு நெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் என பிடியாதிருக்க வேண்டும், மருவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், மதி வேண்டும், நிதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். என்ன வேண்டுதல் வைக்கிறார்னு பாருங்கள். அவங்க மகான் பற்றற்ற நிலையில் இருப்பவர்கள் அவங்க வேண்டுவாங்க. ஆனாலும் நமக்கு தேவையானதை நாம் வேண்டித்தான் ஆக வேண்டும். அது அளவு முறையோடு இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம். இதை இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு பாடல், அனைவருக்கும் தெரிந்த பாடல், சிறப்பான பாடல். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு அழும் உயிரை இன்னல் பட்டு அழும் துயரை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதனுக்கும் உணவளிப்பவன், வாடும் ஏழை வாடும் மனது வாஞ்சையோடு வாழ்வு அளிப்பவன், வாடி நிற்கும் உயிர்களுக்கு வாட்டம் அளிப்பவன், அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன், தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணி எங்கும் நிறைந்திருக்கும் மகாவல்லவன். அற்புதமான ஒரு பாடல். எதை வேண்டுமோ அதை கேட்கணும், வேண்டாததெல்லாம் கேட்டு துன்பப்பட வேண்டியதில்லை என்பதற்காக இன்றைய சிந்தனை. இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன்.
வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவுணர்வு பெற குருவருளும் திருவருளும் சூக்கமாக இருந்த துணை புரிய வேண்டி வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க